ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்காக இன்னொரு புது எபிசோட கொண்டு வந்திருக்கேன். யாராவது இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இல்ல புதுசா வந்திருக்கீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் போன எபிசோட் முடிஞ்ச இடத்துல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. நாம பாக்குறோம், அந்த காப்ளினுக்கு முன்னாடி லெவல் 4 காப்ளின் வந்து நிக்கிறான். அவனோட தலையில இருக்கிற குரோமி தன்னோட கைய தூக்கி அடிக்கிறான். அதனால அந்த காப்ளின் பயங்கரமா கோவமாயிடுறான். ஆனா அது வெறும் எலும்பு கைன்னு தெரிஞ்சதும் அப்படியே ஷாக் ஆகி அமைதியா பாக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி குரோமி மின்னல் வேகத்துல அந்த காப்ளின் பின்னாடி போய் தன்னோட வாளால ஒரே வெட்டு போட்டு அவனை அங்கேயே முடிச்சிடுறான். அடேங்கப்பா, அவனுக்கு சம சந்தோஷம். மனசுக்குள்ள என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம குரோமிக்கு அந்த காப்ளினை கொன்னதுக்காக 3 எக்ஸ்பி கிடைக்குது. அதனால அவனோட லெவல் டக்குன்னு 1லிருந்து 3க்கு போயிடுது. அப்போ குரோமி சொல்றான், என்னை விட ரொம்ப பெரிய லெவல் இருக்கிற ஒரு மான்ஸ்டரை நான் ஜெயிச்சிட்டேன். என்னால இது முடியுமா? இந்த பாடியையும் என்னோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸையும் வச்சுக்கிட்டு என்னால இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒருவேளை நான் ஒயிட் லெவல் 5க்கு போயிட்டா அப்புறம் நான் எவால்வ் ஆகிடுவேனோ? அப்புறம் பயங்கர எனர்ஜியோட சொல்றான், நான் ஏற்கனவே ஒரு தடவை செத்துட்டேன். சோ இனிமே லெவலப் பண்றதுதான் என் லைஃபை டிசைட் பண்ணும். அப்போ திடீர்னு ஒரு காப்ளின் ஸ்லக்குன்னு ஒரு மான்ஸ்டர் குரோமி முன்னாடி வருது. அதோட லெவல் 1 தான். இத பார்த்ததும் நம்ம குரோமி ராக்கெட் மாதிரி பாஞ்சு போய் ஒரே அட்டாக்ல அந்த மான்ஸ்டரை காலி பண்ணிடுறான். ஆனா அந்த மான்ஸ்டரை கொன்னதும் அவனுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பி தான் கிடைக்குது. இத பார்த்துட்டு நம்ம குரோமி பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகி சொல்றான், இவ்ளோ கம்மியா எக்ஸ்பி? அப்புறம் யோசிச்சுட்டு சொல்றான், பாக்குறதுக்கு என்னோட இந்த பிளான் ஒரு எண்டுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸை அவாய்ட் பண்ணிட்டு வீக்கானதை மட்டும் அடிச்சிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா ஸ்ட்ராங்கான எனிமிஸ் கிட்ட போய் அடிச்சாதான் எக்ஸ்பி கிடைக்கும் போல. இதே மாதிரி போனா நான் எப்ப எவால்வ் ஆகுறது? அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிடுமே. அவன் தன்னோட வாளை ஓரமா போட்டுட்டு அங்கேயே உட்காந்து மனசுக்குள்ள நினைக்கிறான், எனக்கு பசிக்கிற மாதிரியோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியோ ஃபீல் ஆகல. ஆனா நான் மனுஷனா இருந்தத ரொம்ப சீக்கிரம் மறந்துடுவேன்னு பயமா இருக்கு. இப்படியே முழிச்சிட்டு இருந்தா அவன் தூங்க ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. உடனே சொல்றான், சரி, பாக்குறதுக்கு நான் எதுவும் சாப்பிடலை, அதனாலதான் தூக்கம் வரலேன்னு நினைக்கிறேன். இல்லனா இது ஏன் இப்படி இருக்குனா, நான் இந்த டேஞ்சனுக்குள்ள இருக்கிறதுனால இருக்கலாம். இந்த சூரிய வெளிச்சமே இல்லையே. அதுவும் இல்லாம என் சென்சஸ் எல்லாம் நான் இழந்துட்டேன். இன்னும் 1 வாரம் கூட ஆகியிருக்காதில்ல. நான் சொல்றது கரெக்டான? ஒருவேளை 2-3 நாள் தான் ஆகியிருக்குமோ, இல்லனா இன்னும் அரை நாள் கூட ஆகியிருக்காதோ? என் தங்கச்சி கேலமியா ரொம்ப கவலைப்படுவாளே. நான் சொல்றது சரிதான? சரி, முன்னாடியெல்லாம் நான் நாள் முழுக்க வீட்டுக்கு வெளியில தானே சுத்திட்டு இருப்பேன். ஒருவேளை அவ நோட்டீஸ் கூட பண்ணிருக்க மாட்டாளோ? அப்புறம் அவனுக்கும் அவனோட சிஸ்டருக்கும் நடந்த ஒரு மெமரிய பாக்குறோம். அங்க அவனோட சிஸ்டர் அவனோட உயிரை காப்பாத்திருக்கா. அந்த நினைவுகள்ல அவனோட சிஸ்டர் அவனை பார்த்து சொல்றா, ஏன் நீங்க இதெல்லாம் விடமாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு டேலண்ட் இல்லைனா? இதையெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம குரோமி சொல்றான், இல்ல இல்ல இல்ல, அவ நோட்டீஸ் பண்ணி இருந்தாலும் கூட என்ன பத்தி கவலைப்பட மாட்டா. அப்புறம் தன்னோட தலைய பிடிச்சுக்கிட்டு சொல்றான், அட போங்கடா, நான் என்ன இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்? இதெல்லாம் இந்த யூஸ்லெஸ் இன்ஜினோட தப்பு. அதனாலதான் நான் எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் யோசிச்சுட்டே இருக்கேன். நான் இங்க எப்பவும் இருக்க முடியாது. நான் சீக்கிரம் யாரோடையாவது ஃபைட் பண்ணணும். அப்போதான் நான் சீக்கிரம் ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்போ திடீர்னு அங்க ஒரு உல்ஃப் வருது. அது பயங்கரமா கர்ஜிச்சிட்டு இருக்கு. அதோட லெவல் 7. அது ஒரு ரெட் ஐ உல்ஃப். நம்ம குரோமி செத்தவ மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த உல்ஃப் அவனை பாக்குது. ஆனா அவனை கண்டுக்காம போயிடுது. நம்ம குரோமிய பாக்குறோம். அந்த உல்ஃபை பார்த்ததும் அவனுக்கு பயத்துல கையும் காலும் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் அவன் மனசுக்குள்ள சொல்றான், இது ஒரு ரெட் ஐ உல்ஃப். நான் இதை ஜெயிச்சுட்டா இப்போவே லெவலப் ஆகிடலாம். ஆனா இந்த உல்ஃப் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கு. இதோட லெவல் 7. என்னோட லெவல் 3 தான். என்ன மாதிரி ஒருத்தன் இந்த உல்ஃபை ஜெயிப்பானா? அப்புறம் அவன் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு சொல்றான், இல்ல இல்ல இல்ல, நான் என்னை நம்பணும். ஏன்னா நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட இருக்கிற ஒரு மான்ஸ்டர். என்னோட அட்வான்டேஜை எவ்ளோ முடியுமோ அவ்ளோ யூஸ் பண்ணணும். நான் ரொம்ப லக்கி. ஏன்னா என்னோட பாடியை வச்சு ரொம்ப நல்லா செத்தவ மாதிரி நடிக்க முடியும். அதனால இந்த டேஞ்சரை ரொம்ப சேஃபா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். என்னோட டார்கெட்ஸையும் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். நம்ம குரோமி தன்னோட வாளை வச்சு முன்னாடி இருக்கிற சுவத்துல ஒரு ஓட்ட போடுறான். அப்புறம் அங்கிருந்து பாத்துட்டு சொல்றான், பாக்குறதுக்கு இது ஒரு ரெட் ஐ உல்ஃப் டெரிட்டரி போல. அப்புறம் ஒரு கெட்ட சிரிப்போட சொல்றான், அப்படி பார்த்தா நான் தான். அப்புறம் அடுத்த சீன்ல அந்த உல்ஃப் அங்க வருது. நம்ம குரோமி தன்னோட செத்தவ மாதிரி நடிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனா இந்த தடவை தன்னோட பேக்ஸையும் பக்கத்துல வச்சுக்கிட்டான். அந்த உல்ஃப் அவனோட பேக்க நோட்டீஸ் பண்ணிடுது. அவனோட பேக் கிட்ட போய் அதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடுது. இத பார்த்ததும் நம்ம குரோமி தன்னோட வாளை எடுத்து வேகமா அந்த உல்ஃப் பின்னாடி போயிடுறான். அந்த உல்ஃப் நம்ம குரோமிய கவனிக்கிறதுக்குள்ள நம்ம குரோமி தன்னோட வாளை வச்சு அதோட வயித்துல பயங்கரமா ஆழமா குத்திடுறான். அதனால அந்த ரெட் ஐ உல்ஃப் பயங்கர வலியில கத்த ஆரம்பிச்சிடுது. நம்ம குரோமி ஒரு ஈவில் ஸ்மைலோட மனசுக்குள்ள நினைக்கிறான், எனக்கு தெரியும், நீ ஒரு டெட் பாடிக்கு முன்னாடி ஒரு பேக்க பார்த்தா கண்டிப்பா செக் பண்ண வருவேன்னு. கொஞ்சம் சாப்பாட்டுக்காக. அந்த உல்ஃபும் நம்ம குரோமியும் ஒரு பெரிய பள்ளத்துல கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த உல்ஃபு தான் முதல்ல விழுது.
அது பயங்கரமா சவுண்டோட விழுது. ஆனா நம்ம குரோமி அந்த விழற ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தன்னோட வாளை வச்சு அந்த வுல்ஃபை மறுபடியும் குத்திடுறான். பாக்குறோம் நம்ம குரோமி திரும்ப திரும்ப தன்னோட வாளை எடுத்து அந்த வுல்ஃபை குத்திட்டே இருக்கான். இந்த சீன்ல அவன் பயங்கர ஈவிலா இருக்கான். அவன் மனசுக்குள்ள சொல்றான், என்னோட பாடி முழுக்க போன்ஸால ஆனது, அதனால நான் ரொம்ப லைட்டா இருப்பேன், இதுதான் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். அப்புறம் மறுபடியும் அந்த வுல்ஃபுள்ள தன்னோட வாளை விட்டு குத்திட்டு மறுபடியும் சொல்றான், ஸ்ட்ராங்கஸ்ட் அப்போனன்ட் கிட்ட ஃபைட் பண்றதுக்கு புக்ல இருக்கிற எல்லா ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணுவேன். ஆனா அப்போதான் அவன் மறுபடியும் அந்த வுல்ஃபை கொல்ல போகும்போது அந்த வுல்ஃப் தன்னோட பற்களை வச்சு அவனோட வாளை பிடிச்சுக்குது. பாக்குறோம் அந்த வுல்ஃப் நம்ம குரோமியோட வாள் இருக்கிற கைய தன்னோட வாயால பிடிச்சு அப்படியே புடுங்கிடுது. இத பார்த்ததும் நம்ம குரோமி கொஞ்சம் பதற்றத்தோட சொல்றான், அடப்போங்கடா, என்னோட கை, நான் இப்படி இங்க தோற்க முடியாது. உடனே நம்ம குரோமி தன்னோட இன்னொரு கையை யூஸ் பண்ணி அவன் வாளால குத்தின இடத்திலேயே தன்னோட கைய விட்டுடுறான். அதனால அந்த வுல்ஃப் பயங்கர வலியில கத்த ஆரம்பிச்சிடுது. பாக்குறோம் அந்த வுல்ஃப் அங்கேயே செத்துடுது. அப்புறம் நம்ம குரோமி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறான். ஆனா அப்போ அவனோட லெவல் 3லிருந்து டக்குன்னு 5க்கு போயிடுது. இத பார்த்ததும் நம்ம குரோமி பயங்கர சந்தோஷத்தோட சொல்றான், நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சேன், நான் ஃபைனலி இத பண்ணிட்டேன். உடனே சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. அதுல ஒயிட் லெவல் ஃபுல்லா மேக்ஸ் ஆயிடுச்சு, நீங்க எவால்வ் ஆக விரும்புகிறீர்களான்னு எழுதி. பார்த்ததும் நம்ம குரோமி பயங்கர சந்தோஷத்தோட மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் சரியா யோசிச்சா கொஞ்ச நாள்லயே ரொம்ப சீக்கிரம் லெவல பண்ணிட்டேன். என்னோட அப்பியரன்ஸ ஓரமா வச்சா கூட மான்ஸ்டர்ஸோட பாடி உண்மையிலே ரொம்ப ஆசமா இருக்குன்னு ஒத்துக்கணும். அதுவும் இல்லாம நான் எப்படி எவால்வ் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் தெரிய வந்துடுச்சு. அப்புறம் அடுத்த சீன்ல அவன் ஒரு தண்ணி இருக்கிற இடத்துக்கு போறான். பாக்குறோம் அவனோட எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர ஆரம்பிக்குது. அவனோட பாடி முழுக்க ஷைன் ஆக ஆரம்பிக்குது. அவன் அங்கேயே எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம எபிசோடு இங்கேயே முடிஞ்சிடுது. இந்த புது எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல உங்க சஜஷன்ஸையும் சொல்லலாம். இந்த புது சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும்.